ஏம்மா அழுதுகிட்டே இருக்க? அம்மா அழாதம்மா. என் தலைவிதி நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன்டி. சுந்தரேச குடும்பத்தோட அப்பா எவ்வளவு நல்லா பழகிட்டு இருந்தாரு. அந்த நன்றி கட்ட மனுஷன் கொஞ்சம் கூட ஈவி இறக்கலாம நம்ம குடும்பத்தை இப்படி பழி வாங்கிக்கிட்டு இருக்காரு. இவர மாதிரி இவர் பொண்ணும் யார் யார கட்டிட்டு போனா இவளுக்கு என்ன? அப்பாவும் இவளுமா சேர்ந்து என் பொண்ணு அநியாயமா தொலைச்சிட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா நீ அழகு தெருவுக்கே கேட்கும் போல் இருக்கு. கேட்கட்டும்டி, கேட்கட்டும். நாளைக்கு உங்க அக்காவை காணனா இந்த ஊர்ல இருக்கவங்க என்ன பேசுவாங்க? வயசு பண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வக்க இல்ல, வீட்டை விட்டு போயிட்டான்னு பேச மாட்டாங்க. நாளைக்கு அவங்க முகத்தால் நான் எப்படி முடிக்கிறது? ஹலோ மிஸ்டர் சுந்தரேசன். அடட சந்திரிகாவா? என்னம்மா இவ்வளவு லேட்டா போன் பண்ற? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும். சவால நேருக்கு நேரா சந்திக்கணும். இப்படி கோழ மாதிரி நடந்துக்க கூடாது. யார் கோழ? நீயா நானா? உன் ஃப்ரெண்ட் லலிதா கிட்ட போய் என் பையன் கெட்டவன் சொன்னது நீதானே? உண்மையை யார் வேணாலும் சொல்லலாம். இனிமே இந்த மாதிரி பண்ணாதேன்னு கெஞ்சதுக்காக ஒண்ணு நான் உனக்கு போன் பண்ணல. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ எதிர்பார்க்காத விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. அம்மா, உனக்கு உன் தங்கச்சிங்களுக்கு உன் அப்பனுக்குன்னு தனித்தனியா டேமேஜ் பண்ண மாட்டேன். டோட்டல் குடும்பத்தையும் டேமேஜ் பண்ணிடுவேன். வச்சிரட்டுமா? ருத்ரா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பவித்ராவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்துரு. நான் ஜீவாக்கு ஃபோன் பண்ணி அங்க வர சொல்றேன். சரிக்கா. ருத்ரா, அக்கா வரல? வரல. ஏன் வரல? வரலனா விட, என்ன போய் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஏன் வரலன்னு கேக்குறேன்ல, சொல்லேன். ஏன் என்ன கேட்டா எப்படிக்கா? வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த சுந்தரேச என்னடானா சுமியாக்காக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டுல போய் இல்லாத பொல்லாத சொல்லி இந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டான். இந்த விஷயத்த வேற அப்படியே போய் சுமியாக்கா கிட்ட சொல்லிட்டான். சுமியாக்கா நேத்து வீட்டுக்கே வரல. சுமியா காணுமா? ஆமா, நாங்களும் எங்கெங்கயோ தேடி பார்த்தோம். ஆனா சுமியாக்கா எங்கேயுமே கிடைக்கல. நீ ஜீவாவோட ஓடி போயிட்டேன்னு அந்த சுந்தரேச மாப்பிள்ளை வீட்டுல போய் சொல்லிட்டான். அதனால நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்க வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சந்திரிகாக்காவும் அவனை போன்ல வாங்குன்னு வாங்கிட்டாங்க. எல்லாமே என்னாலதான். என்னால எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம். ஜீவா கூட பைக்ல போகாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. பவி, உன்னால எதுவும் ஆல, புரியுதா? ரிலாக்ஸ்டர். ருத்ரா, பில் பே பண்ணியாச்சு ரிசப்ஷன்ல. நீ பவியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் சாயங்காலம் அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறேன். சரி. வேண்டாம் ஜீவா, இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாமே. சரி, ஆஸ் யூ ப்ளீஸ். கிளம்பு. எப்படிமா போறீங்க? ஆட்டோ, டாக்ஸி, பஸ், பைக், எப்படி? என்ன திரும்ப பைக்கா? திரும்ப ஸ்பீடா போய் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல்ல சேர்த்து அம்மா பத்தி சுமித்ரா ஓடி போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நாங்க கஷ்டப்படணும். அப்படிதானே? இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இரு விட்டா என்ன அடிச்சு இந்த ஹாஸ்பிட்டலே சேர்த்துற போல இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுனா நீ தான் ஃப்ரூட்ஸ் பிஸ்கட் எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பார்க்கணும். நானா? அதான் இவ இருக்கால, இவ வந்து உங்களை பாத்துப்பா. இவ ஒருத்தி போதும் உனக்கு. வா, மெதுவா ஆட்டோல கூட்டிட்டு போறியா? வா. இங்கதான் நிறுத்துங்க. பாத்துக்கா. அவி, படம் எப்படி இருக்கு? பாத்துமா. ஒன்னும் இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நீங்களாம் இப்படியே இருங்க, நான் நல்லா இருப்பேன். அம்மா, அவ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா?
நீ உள்ள போம்மா. உங்க அம்மாவுக்கு எதுக்கு சந்தோஷப்படுறது எதுக்கு வருத்தப்படுறதுனே தெரியாது. உள்ள கூட்டிட்டு போ. அக்கா சுமி நீ வந்துட்டல, அவளும் வந்துருவா. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அம்மா, அவளை உள்ள கூட்டிட்டு போமா. அம்மா சந்திரிகா, சுமி விஷயத்துல மேற்கொண்டு நாம என்ன செய்ய போறோன்னே தெரியலையம்மா. அவளை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலையே. சார், நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சிட்டியில் எல்லா இடமும் தேடிட்டோம், போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டோம், எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. அதனால் பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுத்து பார்க்கலாமா? நீங்கள் என்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு, அவளை பத்தி நாமளே பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா அது அவளை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணல. நீ என்னடா நினைக்கிற? அப்பா, நைட் வரைக்கும் பார்க்கலாம். பேப்பர்ல ஆட் கொடுக்கறத பத்தி அப்புறமா யோசிக்கலாமே. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியும் இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லையேப்பா. ஹலோ, சந்திரா ஹியர். சார், சுமி, என்னாச்சு? என்னத்தன்னு சொல்றது போங்க. கனவு காண்றது, கனவுல கண்டது கிடைக்கலைன்னா உடனே சூசைட் பண்ண ட்ரை பண்றது, இதே பொழப்பா போச்சு போங்க. போலீஸ் என்னதான் பண்ணும் நீங்களே சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு ரயில்வே ட்ராக்லையும், குளத்துலையும், பீச்லையும் போலீஸ் பந்தோபஸ்து போட முடியுங்களா? நீங்களே சொல்லுங்க. இதை உட்காந்துருக்க இந்த பொண்ணு கோவளம் பீச்சில் குதிச்சு சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. அப்போ அந்த வழியா போன நம்ம கான்ஸ்டபிள் பார்த்து இந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு வந்திருக்காரு. சினிமா, டிவி இதுல எல்லாம் இந்த சூசைட் சீனே வைக்க கூடாது, பேப்பர்லயும் அதை பத்தி போடக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வரணும். நான் புலம்பி என்னத்த பண்றது? சரி சரி, வீட்டுக்கு கூட்டி போய் நல்லபடியா புத்தி சொல்லுங்க. தேங்க்யூ சார். இத பாருமா, இப்ப நாங்க காப்பாத்திட்டோம். ஒவ்வொரு தடவையும் எங்களால உன்னை காப்பாத்த முடியாது. பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. இனிமே என்ன பிரச்சனைனாலும் வீட்டுல சொல்லிட்டு தான் நீ சூசைட் பண்ண ட்ரை பண்ணணும். ஏப்பா, இந்த கேஸ் எழுதிட்டியா? சார், கேஸ் எல்லாம் ஒன்றும் ஃபைல் பண்ண வேண்டாம். அவ லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ப்ளீஸ். சட்டம்னு ஒண்ணு இருக்கேம்மா. இந்த பொண்ணு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டானா ஏன் தலையில உருளும்? இல்ல, அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி சார். இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சிருங்க. சார், இவங்க வீட்டில் 4 பொண்ணுங்க, 4 பேருக்குமே இன்னும் கல்யாணம் நடக்கல. ஒரு பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிக்க போய் கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னு வெளியில தெரிஞ்சா மொத்த 3 பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படும் சார். நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணுக்கு புத்தி சொல்றோம். ப்ளீஸ் சார். அடாடாடா, என்ன இப்படி தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளிட்டீங்களே. சரி சரி, இத பாருமா, இவங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால உன்னை இப்ப விடுறேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது என்ன, அடியோட மறந்துடணும். புரிஞ்சுதா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம் சார். அம்மா சுமி, அப்பா இருக்கேம்மா, இருக்கேன். அம்மா என்ன மன்னிச்சிருமா. சுமி, நீ ஒருத்தி செத்து போயிட்ட. இந்த வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா சுமி? அம்மா, அவ தான் வந்துட்டால. நைட் எல்லாம் சாப்பிடல, உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது கொடுமா. போ. அப்பா, ஜெகதீஷ் வெளியில நிக்கிறாரு, வரீங்களா? தம்பி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. என்ன சார், என்கிட்ட எல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? பரவாயில்ல. உள்ள வந்துட்டு போப்பா. இல்ல சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். சரி. அப்ப நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்?
சும்மாதான். சும்மா எல்லாம் தேங்க்ஸ் சொன்னா ஏத்துக்க மாட்டேன். அடுத்த தடவை வரும்போது ஒரு நல்ல ப்ரப்போசலோட வரேன். அப்ப தேங்க்ஸ் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். பாய். எனக்கு வேண்டாமா. கொஞ்சம் சாப்பிடுமா. வேணாம். சுமி சொன்னா கேளு, கொஞ்சம் சாப்பிடு. அக்கா, வீணா பிடிவாதம் பிடிக்காத, ஒழுங்கா சாப்பிடு. நான் அப்படித்தான் பிடிவாதம் பிடிப்பேன். எனக்கு வேண்டானா வேண்டாம். நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுந்தா ஒரே அடியா போயிடலாம் நினைச்சேன். பாருமா, இந்த போலீஸ்காரங்க வேற பிடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கும் போது என்ன வந்து பிடிச்சுக்கிட்டு இதுல அட்வைஸ் வேற. நீங்க எல்லாம் கொஞ்சம் ஏச்சு வெளியில போங்க, என்ன தனியா விடுங்க. முதல்ல இங்க இருந்து வெளியில போ. சுமி. ஆமா, சுமிதான். நீ என்னோட பேச வேண்டாம், என்ன பார்க்க வேண்டாம். இங்க இருந்து போயிடு. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். சுமித்ரா, கத்தாதம்மா. ஏன் கத்துற? நம்ம குடும்பத்தை அப்படியே இவதான் தாங்குறா. இவ என்னமோ ஹெட் மாஸ்டர் மாதிரி. லலிதா வேணா இவ காப்பாத்தலாம். ஆனா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் இவளால காப்பாத்த முடியுமா? இப்ப நடந்த எல்லாத்துக்குமே இவதான் காரணம். எப்படியோ நான் சாக போனது தெரிஞ்சு இனிமே வர்றவங்கள இதான் துக்கம் விசாரிப்பாங்க. இவ பெருமையா நான் தான் காப்பாத்தினேன்னு பீத்திக்கு போறா. உன் வேலை என்ன? வேலைக்கு போய் சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த தங்கச்சங்களுக்கு வழிவிட வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஆம்பளைங்களுக்கு சரிக்கு சரியா போட்டி என்ன போட்டி? இனிமே எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம். உன் உதவி ஒண்ணும் தேவையில்லை. நீங்க இருந்து போனாலே போதும். டேய் ஜெகதீஷ், உன் லவ் ட்ராக் எது வரைக்கும் வந்திருக்கு? ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்டா. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். உன் ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவை. வாடா வா. இதைத்தான் நான் முன்னாலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஹெல்ப் கேட்க உனக்கு இவ்வளோ நாளாச்சா? சரி சொல்லு. இந்த போட்டோவை பாரு. பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லு. யார் அது ஃபோட்டோல? சுமித்ராடா, சந்திரிகாவோட தங்கச்சி. ஓஹோ, அந்த சூசைட் பார்ட்டியா? போலீஸ் கேஸா? டே 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 டே, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுடா. அவ ஒன்றும் காதல் தோல்வியால சூசைட் பண்ணிக்க போல. ஏதோ கல்யாணம் நடக்கல, பாவம், தன் குடும்பத்துக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிதான் சூசைட் பண்ணிக்க போனா. சொல்லு, பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு எனக்கேண்டா பிடிக்கணும்? கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு பொண்ணை பிடிக்க வேணாமா? என்னது? எப்படி அது எப்படி திருப்பி சொல்லு. டேய், தங்கச்சி கையை தம்பி பிடிச்சாதானடா அக்கா கையை அண்ணன் பிடிக்க முடியும். கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குறா. கத்தி சொல்லாத. யாராவது கேட்டாங்கன்னா தப்பா நினைப்பாங்க. அதை சொல்லலடா. நீ சுமித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே சந்திராவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதை தான் சொன்னேன். போட்டோ பார்த்து சொல்லு, பொண்ணு பிடிச்சிருக்கான்னு. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? நைஸ் கேர்ள், டீசன்ட் கேர்ள். அப்புறம் என்னடா, முகூர்த்தத்துக்கு நாள் பாரு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடி. நீ ஒன்றும் எனக்காக தியாகம் பண்ண வேணாம். உனக்கு பிடிக்காத பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். போட்டோ பார்த்து சொல்லு. நான் ஒன்றும் தியாகத்துக்காக பேசலடா. எப்படி இருந்தாலும் நாம போட்ட பிளான் வெற்றி அடையணும். அதுக்காக கல்யாணத்துக்கு நான் ரெடி. நீ நாளை பாரு, முடிக்கிறோம். ஓகே? ஏய், that's good man. பின்ன I like the spirit. ஓகே. ஹாய், வாங்க வாங்க, வெல்கம். என்ன எதுக்கு கேண்டீனுக்கு வர சொன்னீங்க? சொல்றேன். என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீங்க சாப்பிட்டதா நான் சொல்லுவேன். சொல்லுங்க, ஹாட் ஆர் கோல்ட்? ஹாட். கணேசா, 2 காஃபி கொண்டு வா. காஃபி ஓகே இல்ல டீ சொல்லட்டுமா? அதான் ஆர்டர் பண்ணிட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க, நான் கேக்குறேன். இது கேட்குற விஷயம் இல்ல, பார்க்குற விஷயம். இந்த போட்டோல இருக்கிற பையன் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. இத்தனை நாளா உங்களுக்காக கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ இன்னொருத்தருக்கு சிபாரிசா? நோ 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 நோ, அவசரப்படாதீங்க. அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களை விட்டுருவேனா? இந்த போட்டோல இருக்கிறது பிரதீப், என்னோட தம்பி. இருக்கட்டுமே, அதுக்கு என்ன? என் தம்பி பிரதீப்பை உங்க தங்கச்சி சுமித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு ஆசைப்படுறேன். அவன் ஓகே சொல்லிட்டான். நீங்களும் உங்க ஃபேமிலியும் ஓகே சொல்லிட்டா கல்யாணத்தை பத்தி பேசி நாம ஒரு முடிவு எடுத்துடலாம். என்ன சொல்றீங்க?
உங்க முகத்தை பார்த்தா ஒரு பக்கம் ஷாக்கும் இன்னொரு பக்கம் சந்தோஷம் தெரியுதே, கரெக்ட்? இல்ல சுமியோட கல்யாணம் நின்னு போனதுனால சூசைட் அட்டம் வரைக்கும் போய் இதெல்லாம் உங்க தம்பிக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்க தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தது, அந்த கல்யாணம் நின்னு போனது, அந்த அவமானம் தாங்காம அவ சூசைட் அட்டம் பண்ணது, எல்லாத்தையும் நான் அவகிட்ட சொல்லிட்டேன். அவனுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? ஓகேவா? ஹாய் சந்திரா. ஹாய் ஹாய். என்ன ரெண்டு பேரும் ஆபீஸ் முடிச்சிட்டு இங்க என்ன? ஓஹோ புரிஞ்சிருச்சு. காஃபி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து அம்மாவை தன்வசப்படுத்திக்கலான்னு பாக்குறீங்களா? வேலைக்கே ஆகாது ஜெகதீஷ், வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். நான் சொல்றது கேளுங்க. இந்நேரத்துக்கு ஏதாவது ஒரு முனியமா ராக்கமாவை ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா கல்யாணம் ஆகி புள்ள பெத்து செட்டில் ஆயிருப்பீங்க. ஏய் வாயை மூடுறியா? வாயை மூடுனா எப்படிமா பேச முடியும்? உன்கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். எப்படி வசதி? போறேன். தட்ஸ் குட். ஜெகதீஷ், நாளைக்கு ஆபீஸ் வரதுக்கு முன்னால வீட்டுக்கு வரேன். இத பத்தி பேசி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி நான் Okay. வீட்ல எல்லார்கிட்டயும் வரேன். பேசுறேன். ஓஹோ வீட்டுக்கு போய் coffee. பேசுற அளவுக்கு ஆயிடுச்சா? வெரி குட். சாப்பிட்டு போயிடுங்க. அத நம்ம பாத்துக்கலாம். நீங்க போலாம். கிளம்புங்க சார். சாரி. ஜெகதீஷ் பில் பே பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சந்திரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். இங்க வேண்டாம், உள்ள போய் பேசலாம் வா. ஏய் என்ன நீங்க சொல்லு. உள்ள போய் பேசலாம் வா. யோ இம்ச கிளம்பு. தாங்கல. பாத்து. ஏய் லலி, அங்கேயே என்னன்னு சொல்லக்கூடாதா? இதுல என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு? என்ன சொல்லு. உட்காரு. சாரி சந்திரா, என்ன மன்னிச்சிரு சந்திரா, ப்ளீஸ். ஏய் என்ன நீ போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு என்னாச்சு? இல்ல சந்திரா, அங்க கேபின்ல எல்லாருக்கும் முன்னாடி வச்சு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியல. அதான் தனியா கூட்டிட்டு வந்தேன். நமக்குள்ள என்ன? உட்காரு முதல்ல. இல்ல சந்திரா, எங்க அம்மாவுக்காக தான். நீ முதல்ல உட்காரு. சந்திரா, எங்க அம்மா அப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியல. தன் பொண்ணோட கல்யாணம் தடைப்படுதுன்னா எந்த ஒரு தாய்க்கும் வர நியாயமான கோவம் தான் அது. அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்ல. இப்போ இந்த ஜாபையும் ரிசைன் பண்ண சொல்லி எங்க அம்மா என்ன ரொம்ப கம்பல் பண்றாங்க. ஏ அது உன் கூட சேர்ந்தேன்னா நீ என் மனசை மாத்திடுவியா? எல்லாம் நேரம்டி. யார் சொல்லி என்ன? ஆமா, உலகத்துல எவ்வளவு நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க. இருந்தும் இவன் தான் உன்னை பொண்ணு பார்க்க வரணுமா? என்ன பேசி என்ன பிரயோஜனம்? நடக்கிறதா நடக்கும். சரி அதை விடு. சுமி எப்படி இருக்கா? இருக்கா. அவ உன்ன மாதிரி இல்ல. என்னதான் இருந்தாலும் உன் பக்கம் அவளுக்கு வராது இல்ல? சுமிக்கு ஜெகதீஷ் நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. அப்படியா? யாரு? ஜெகதீஷோட தம்பி. ஜெகதீஷ் தம்பி யாரு? பிரதீபா? வெரி குட். எப்படியோ சுமிக்கு நல்ல இடம் அமைஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு தான் வெறும் வில்லனுங்களா வந்து சேர்றாங்க. ஏய் ஆனா ஒரு விஷயம் யோசிச்சியா சந்திரா? நீ விரும்பலன்னு தெரிஞ்சிருந்தோம் ஜெகதீஷ் எதுக்கு உனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியல. அவன் மனசுல என்ன இருக்குன்னே புரிஞ்சுக்க முடியலல்ல? சரி, அவன் மனசுல என்ன இருக்கோ இல்லையோ அது நமக்கு தேவையில்லை. எது எப்படியோ அவனால சுமிக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்குல்ல. பிரதீப் ரொம்ப நல்லவன், நல்லா படிச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சந்திரா, உனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வேண்டியதில்ல, ஏன்னா நீ என்னை விட புத்திசாலி. ஜெகதீஷை பத்தி நீ சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்.